ப்ராக்டிஸ் கொடுக்குறேன். உண்மையில் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து தமிழ் பாட்டு ப்ளே பண்ணணுமென்றது எனக்கு சரியான விருப்பம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து சரியான கஷ்டம், ப்ளே பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அந்த கரெக்டான மாதிரி பாட்டு அந்த சத்தம் வரணும். ஆனாலும் நான் கொஞ்சம் கஷ்டமான பாட்டையும் சூஸ் பண்ணிட்டேன். நம்மளா பாட்டுகள் வந்து ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். இது பாட்டு தொடங்கினதுலேருந்து முடியும் வரைக்குமே எல்லாமே டிஃப்ரெண்ட் நோட்ஸ் தான். கஷ்டமான பாட்டையும் சூஸ் பண்ணிட்டேன். ஓகே, உங்களை இறங்கிட்டோம்னா நாங்கள் அது கஷ்டமோ நல்லமோ நாங்கள் போயிடணும். இது எந்த ஒரு தாட். உண்மையில் அவருக்கு இன்றைக்கி 5வது நாள். என்னை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு 40 to 45% தான் ப்ளே பண்ணுறார். இவருக்கு ஒரு 1 month ட்ரைனிங் இருக்குது. ஒரு 45% இவர் ப்ளே பண்ணுறார். இந்த மனசாட்சி நான் எடுத்து கொடுத்த நோட்ஸ் வந்து எனக்கு 100% சரியோன்றது எனக்கு தெரியாது. நான் எடுத்த நோட்ஸ் தான். ஆனால் இவர் வந்து பாட்டை கேட்டு வந்து தானே நோட்ஸை கொஞ்சம் மாற்றுறார். அதில் எனக்கு ஹாப்பி. இவர் வந்து ஃபினிஷிங் கரெக்டாக வருவார்ன்றதில் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நிறைய பேர் எனக்கு மெசேஜ் போட்டிருந்தது, இவரோட ஃபஸ்ட் வீடியோ போட்டிருந்தீங்க, 2வது 3வது இதில் போடுங்கன்னு சொல்லி நூரெலியாவில் இருந்தெல்லாம் எனக்கு போட்டுக்கிறீங்க. ஃபைன், தேங்க்யூ. என்னால் முடிஞ்சது. அதுக்காக நான் 100% சரியென்று சொல்லியில்ல. என்னால் இயலுமான விஷயம் இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்குறேன். அவங்க ஒரு டைமில் இதுலேயே ஷைன் பண்ணணுமென்று எனக்கு அப்படி ஒரு தேவையும் இல்லை. ஒரு தமிழ் பாட்டு முதலாவது நாங்கள் தொடங்குறது ஒரு பக்தி பாடல தொடங்குறவங்களோடு தான் எனக்கு இந்த பக்தி பாட்டை கொடுத்தது. அடுத்தது வந்து ஒரு மாகாட இயேசுட சாங்ஸ். அடுத்தது ஈவன் எனக்கு இஸ்லாமிக் சாங் என்றாலுமே எனக்கு ஹாப்பி தான். எனக்கு எல்லா மதமுமே நான் ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு ஆள். ஓகே, எனக்கு இவர் இப்படி ப்ளே பண்ணுறதுல ஐம் சாட்டிஸ்ஃபைட். ஒரு 45%. 1 monthக்கு பிறகு ஓரளவுக்கு இவர் ப்ளே பண்ணுவார் என்றதே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நல்ல சக்தி அங்கிள், அவருக்கு இந்த இடத்துல நன்றி சொல்லணும். அவர் தான் ஒவ்வொரு லிங்காக எனக்கு போடுவார். இதை பார்ப்பில்லை இப்படி போகல. அவர் கொஞ்சம் மியூசிக்கில் கொஞ்சம் ஒரு நுழைவான ஒரு பர்சன். அதை விட எங்களோட கோதமாமா போய் படியுங்கோன்னு சொல்லத்தான் இவங்க ஓடி வந்து படிக்கிறாங்க, இல்லாட்டிக்கு வர மாட்டாங்க. அதேமாதிரி இவங்க ஒரு டைம் தருவாங்க. அந்த டைமிங்குக்கு தான் நான் போய் இருக்கணும். ஹாலிடேக்கில் இதுதான் எங்களோட ஒர்க் அவுட்ஸ். நாங்கள் பெருசாக வெளியில் போகிறதும் இல்லை, பிள்ளைகளுக்கும் பெரியளவுக்கு வெளியில் போக விருப்பமும் இல்லை. இதை செய்கிறோம். ஓகே, மற்றபடி இந்த நோட்ஸ் வந்து யாருக்கு தேவைன்றாலும் நான் கட்டாயம் எல்லாருக்கும் தருவேன். நான் இதை வந்து ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து போட்டு வரேன். யாராவது யூஸில் படுத்தினா இது ஃபைனாக இருக்கும். இந்த நோட்ஸ் வந்து ஈவன் நீங்கள் கீபோர்ட்லேயும் ப்ளே பண்ணலாம். நான் உங்களுக்கு எல்லாருக்கும் தருவேன். மற்றது இவருக்கு ஒரு கவர் சாங் இந்த பாட்டுக்கு செய்கிறது எனக்கு ஒரு விருப்பம். வில் சி எப்படி வருதுன்னு தெரியல. இவரை எதிர்பார்த்து ஒரு 4-5 பேர் எனக்கு பர்சனலாக மெசேஜ் போட்டிருந்தீங்க, இது எப்படி வருது அப்படி வருதுன்னு சொல்லி. அப்படியான ஆக்களுக்கு தேங்க்யூ. நான் வந்து எல்லாமே கரெக்டுன்னு சொல்லல, என்னால் ஏழுமான அளவு இந்த பிள்ளைகளுக்கு நான் கொடுக்குறேன். தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுற ஆக்களுக்கு சத்தியங்களுக்கு தேங்க்யூ. மற்றவங்களை கோதமாமா அவர் சொல்லித்தான் இவனுகள் வருவானுகள். அவர்கிட்ட சொல்லி கொஞ்சம் தட்ட மாட்டானுகள். மற்றபடி எல்லாருக்கும் தேங்க்யூ. அப்ரிஷியேட் பண்ணுற எல்லாருக்குமே தேங்க்யூ. மற்றது ஃபைனலாக இந்த ஹஸ்பண்ட் வந்து இதை பார்ப்பார். அவர் வந்து கரெக்டாக பிழை பிடிப்பார். அப்போ அவர்கிட்ட நான் இன்னும் இவரை விட இல்லை, அவர்கிட்ட விட்டு எடுத்தால் இவர் பிள்ளைகளெல்லாம் ஃபில்டர் பண்ணி வருவார். அவர் வந்து எக்ஸாக்டாக பிழை பிடிப்பார். அப்போ நான் இவருக்கு நல்லா படிப்பிச்சுட்டு அவர்கிட்ட கொண்டு போய் என் ஹஸ்பண்டை விட்டேன்னு சொன்னால் அவர் வந்து இவரை ஃபில்டர் பண்ணி எடுப்பார். இது பிள்ளையை வந்து கரெக்டாக நோட் பண்ணி சொல்லுவார். அது எங்களுக்கு வளர்கிறதுக்கு பெரிய சிரமமாக இருக்கும். இன்னும் அவங்களோட அப்பாவுக்கு முன்னால் இவர் இன்னும் ப்ளே பண்ணியில், அவருக்கு முன்னால் ப்ளே பண்ணினா இன்னும் ஒரு பர்சன் இவருக்கு ஒரு கரெக்ட் அவுட்புட் தரலாம்ன்றது என்று நினைக்கிறேன். பார்க்குறேன்.